கேளுங்க, என் கொடுமை கதையை கேளுங்க. அதாவது முதல்ல நான் சொன்னேன்னா என் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கொடுத்தேன், அதுக்கு வந்து நம்பர் கேட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது கேன்சல் ஆயிடுச்சுனாங்க. ஓகே, மறுபடியும் நான் அன்னைக்கு கூட சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் வேலை செய்ய மாட்டேன்னு. ஆனால் நேரம் ஆச்சு, எனக்கு யாரும் எந்த வேலையும் செய்ய தெரியல. அதனால இப்போ 2 நாளைக்கு முன்னே என்ன பண்ணினேன், ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுனாங்க. நிறைய ஜெராக்ஸ் கேட்டாங்க, எல்லாம் எடுத்து கொடுத்தேங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்க ஃபார்ம் 6 என்ட்ரி ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு டபுள் என்ட்ரினாங்க. ஓகே அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா அந்த வேலூர்ல அவங்க பேர் போயிருச்சுனாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ஏற்கனவே அங்கே ஒரு ஆளுங்கந்தே உங்கள் பேர்லேயே இருக்கிறாங்க, நீங்கள் போங்கன்னாங்க. இன்றைக்கும் காலையிலேருந்து வந்து விஓ ஆஃபீஸ் வந்து மறுபடியும் அந்த பூத்துங்கிட்டலாம் பேசி அவங்கக்கிட்ட பேசி இவங்கக்கிட்ட பேசின்னு நாளைக்கு என்ன ஆர்ஐ ஆஃபீஸுக்கு வாங்குறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே, நம்ம ஓட்டுக்கு நாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் எல்லாரும் உங்கள் ஓட்டு வந்துச்சான்னு பாருங்கள். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டேன்னு அமைதியாக இருந்துடாதீங்க, ஃபார்ம் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா கேளுங்க. இதில் என்ன கொடுமைன்னா நான் கேட்டு தான் வந்தேன், இந்த முகாம் போடுறோம், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வேலை செய்கிறது நான் தான். இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, தெரிஞ்ச ஊருக்கு வந்தோம், பார்க்குறோம், அவங்கள பேசுகிறோம். இப்போ என் வேலை போச்சா இல்லையா? நான் வந்து பெரிய ஆஃபீஸர்லாம் இல்லை, இருந்தாலும் என் வேலை யார் வந்து செய்ய போகிறாங்க? அதனால் ஓட்டு நமக்கு கண்டிப்பாக வேணும். எல்லாம் நமக்கு பசிச்சா நாம் தான் சாப்பிடணும். மற்றவங்களுக்கு என்ன ஃபார்ம் கேன்சல்மா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, நாம் அப்படி போக முடியாது இல்லையா? ஓகே மக்களே, போய் பாருங்கள். நன்றி.